என்னையா பூஸ்ட் பம்ப் போட சொன்னால் இப்படி கச்ச கச்சன்னு ஏதோ பைப் லைன் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இது என்னென்ன பைப் லைன் உங்களுக்கு தெரியணுமா? அப்படியே வெயிட் பண்ணுங்கள், ஒவ்வொரு பைப் என்னன்னு சொல்கிறேன். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்புக்கு ஒரு டேங்க் இருக்குது, கிரவுண்ட் வாட்டருக்கு ஒரு டேங்க் இருக்குது, 2 டேங்க்லேருந்து ஒரு இன்லெட்டு. அந்த 2 இன்லெட் அப்படியே வந்து மோட்டருக்கு இன் ஆகிடும். ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸில் போகிறதுக்கும் ஒரு நான் ரிட்டன் வால் போட்டு இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்கு. பம்புக்கு போன தண்ணி நேராக டேங்க்குக்கு போய் ப்ரெஷர் ஆகிடும். ப்ரெஷர் ஆகிட்டு ப்ரெஷர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நேராக இந்த சேம்பருக்கு வந்துடும். இந்த சேம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் ஹீட்டருக்கு ஒரு இன்னு, ஃபஸ்ட் ஃப்ளோரோட கிச்சனுக்கு ஒரு இன்னு, அடுத்து வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட டாய்லெட்டுக்கு ஒரு இன்னு, செகண்ட் ஃப்ளோரோட கிச்சனுக்கு ஒரு இன்னு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஃப்ளோரோட டாய்லெட்டுக்கு ஒன்று, கிரவுண்ட் ஃப்ளோரோட டாய்லெட்டுக்கு ஒன்று. அது மாதிரி தனித்தனி வால்வாக பிரித்து கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாத இங்கே ஏன்டா அடிஷனல் இன்னும் டீ போட்டுட்ருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வேலை முடிஞ்ச உடனே உங்களுக்கு கடைசியாக ஃபைனலாக சொல்கிறேன். இப்படி தான் வந்து பூஸ்டர் பம்புக்கு இன்லெட் கொடுக்கணும், இப்படி தான் அவுட்லெட் கொடுக்கணும் அப்படின்னு தெரியறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகும், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில் வேணும்னா கமெண்டில் தெரியுங்க, போடுறேன்.